பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 100 கோடி மதிப்பிலான நிலத்தை வெறும் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்ப அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, முக்கியமா துறை அமைச்சர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், இவங்க 2 பேர் மேலையும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவர்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா, இது எதனால சாத்தியமாச்சு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இது பத்தின முழு தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலம், அந்த நிலம் தான் இப்ப வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இந்த நிலம் எப்படி கொடுக்கப்பட்டது கோவிலுக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1888 பாலசமுத்திரத்தை சேர்ந்த குப்புசாமி மணியக்காரர், இவர் தான் அவருக்கு சொந்தமான இடத்தை கோவிலுக்கு கொடுக்கிறாரு. தர்ம சாசன விதியின்படி அந்த கோவிலுக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுக்கிறாரு. இந்த தர்ம சாசன விதியின்படி என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி யாராவது நிலத்தை கோவிலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டோ அந்த நிலத்தை விற்கவோ லீஸுக்கு விடவோ இல்லைன்னா பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் சட்டமாவே இருக்கு. அப்படி இருந்தும் பல ஆண்டுகளா அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண பல பேர் முயற்சித்து வந்திருக்காங்க. அப்பப்ப அந்த மாதிரியான வழக்குகள் நிலுவையில இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த நிலையில தான் 2025 செப்டம்பர் மாதத்துல அந்த நிலத்தை முழுமையா கோவிலுக்கு கையகப்படுத்துறாங்க. இதுக்கப்புறமா யாருமே அந்த நிலத்தை விற்கவோ லீஸுக்கு விடவோ கூடாது அப்படின்றத உச்ச நீதிமன்றம் வரை தீர்ப்பா கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ஜூலை 6ஆம் தேதி வெள்ளைதுரை சேதுபதி அப்படின்ற 2 பேரு இந்த நிலத்தை வாங்கணும், நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் சென்று அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் பெற்று வராங்க. இப்ப இந்த ஒரு நிலத்தை யார் பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். பழனி பத்திரப்பதிவு ஆய்வாளர் அன்னைக்கு லீவ்ல போறாரு. அப்படி இருக்கும்போது கொடைக்கானல் சார் பதிவாளரா இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மணிகண்டன் தான் அன்னைக்கு ஒரு நாளைக்கு பதிவாளரா செயல்படுறாரு. அவர் தான் இந்த ஒரு பத்திரப்பதிவை பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, 100 கோடி மதிப்பிலான ஒரு நிலம்ன்றது வெறும் 2 கோடிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பவே அதை பத்தின ஒரு தீர ஆய்வு அவர் பண்ணிருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு நாள் லீவ்ல பழனி பத்திர பதிவாளர் போயிடுறாரு, அதனாலதான் இவர் செஞ்சாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் மாவட்ட சார் பதிவாளருக்கு ஏன் தெரிவிக்கப்படல, அவருக்கு தெரியாமலேயே இது நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த 2 நபர்களும் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அதனாலதான் இந்த ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு பல தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனா இதுக்கு முற்றிலுமா அப்படிப்பட்ட உறவினர்களே எனக்கு இல்ல, இது அவதூறான ஒரு புகார் என் மேல சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குப்புசாமி அவர்கள் தான் இந்த இடத்த பழனி கோவிலுக்காக கொடுத்துறாரு. அப்ப இங்க மடம் கட்டுறதுக்காக அவர் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்பொழுது பழனி கோயில் இணை ஆணையரா யாரு வராங்களோ அவங்க தான் இது மொத்தத்துக்குமே கண்காணிப்பாளரா இருக்கணும், பாதுகாக்கணும், நிர்வாகியா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது யார் இப்ப இருக்காங்க அப்படின்னா மாரிமுத்து அவர்கள் தான் செயல்பட்டுட்டு வந்தாரு. சோ இதுல இவருமே சம்பந்தப்பட்டிருக்காரு. இது இவருக்கு தெரியாம இப்படி கையகப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு விவகாரம் நடக்கும் பொழுது இப்ப மாரிமுத்து அவர்களுக்கு பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில பதவி உயர்வு கொடுக்கப்பட்டதுனால இது எல்லாமே கனெக்ட் பண்ணி நிறைய சந்தேகங்கள்ல எழுப்புது. இந்த விவகாரத்துல இப்ப வரைக்கும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுலயும் இப்ப இந்த வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன சந்தேகங்கள் வருது அப்படின்னா, இந்த நிலம் 2025 மீட்கப்படுது. இதுல யாரும் பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது அப்படின்ற சர்க்குலரும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. இப்படி இருக்கும்பொழுது இந்த சர்க்குலர் எல்லா பத்திரப்பதிவு அலுவலகத்துக்குமே கொடுக்கப்பட்டதுனால லீவ்ல போனதுனாலதான் கொடைக்கானலை சேர்ந்த சார் பதிவாளர் இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச நிலையிலையும் இந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இது தெரியாம நடந்தது இல்ல அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. இப்ப ஒரு பத்திரப்பதிவு செய்யப்படுது அப்படின்னா கண்டிப்பா மாவட்ட சார் பதிவாளருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவருடைய அனுமதியோட தான் இது நடந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் மாவட்ட சார் பதிவாளர் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படல. அவருக்கும்
இந்த ஒரு வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கா, இந்த பத்திரப்பதிவு பின்னாடி அவரும் காரணமா இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி அறநிலைத்துறைக்கும் சார் பதிவாளர் துறைக்கும் செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் குமரகுருபரன் IAS, இவருக்கும் இதுல தொடர்பு இருக்கா, ஏன் இவருமே விசாரணை வளையத்துக்குள்ள வரல, இரண்டு துறைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அப்படின்றதுனால இவரோட பக்கமும் இப்ப சந்தேகம் திரும்பி இருக்கு. அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டாரு. பதவி ஏற்ற பிறகு அறநிலைத்துறை சார்ந்து பல்வேறு விஷயங்களை அவர் முன்னெடுத்துட்டு வந்தாரு. அதிரடியான பல விவாதங்கள், காரசாரமான விவாதங்கள் சட்டசபையிலேயே நடந்தது. அந்த அளவுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான அமைச்சராகவே பார்க்கப்பட்டாரு. அதே மாதிரி மாறு வேடத்துல கோவிலுக்கு போய் அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குன்னு இவ்வளோ விஷயங்களை ஆராய்ந்த அமைச்சர் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம்லாம் தெரியாம இருக்கா? மாரிமுத்து அவர்கள் தான் பழனி கோவிலுடைய ஆணையரா இருக்கிறாரு, நிர்வாகியா இருக்காரு அப்படின்றப்ப இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது பிறகு, பத்திரப்பதிவு நடந்ததுக்கு பிறகு அவர் எப்படி பதவி உயர்வு பெறப்பட்டாரு, இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இதற்கு நடுவுல அமைச்சருக்கும் இதுல தொடர்பு இருக்கா, அப்படி தொடர்பு இருந்தா அவர் மீதும் வழக்கு பதிவுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருது. இப்ப இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதே சமயம் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ணத நீதிமன்றம் ரத்து பண்ணிருக்கு. இன்னும் இந்த ஒரு விவகாரத்துல எத்தனை பேர் கைது செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இது பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதுல லிங்க் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற விமர்சனத்தை அரசியல் வட்டாரத்துல முன் வச்சுட்டு வராங்க. ஏற்கனவே தாவேக்க ஆட்சி அமைச்சு இந்த 2 மாதத்துக்குள்ளேயே நிறைய விமர்சனங்கள் அவங்க மீது வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விவகாரமும் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. இத தாவேக்க அரசு எப்படி கையாள போகிறது, அதே மாதிரி துறை அமைச்சர்களா இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும், அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் 2 பேரும் எப்படி கையாள போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.